வெல்கம் டு மிதுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு எக் நூடுல்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்காக நான் இப்பி நூடுல்ஸ் பேக் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் நூடுல்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாங்க. ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுருங்க. அதில் கடலெண்ணெய் சேர்த்துட்டு கூடவே கடுகு உளுத்து பருப்பு, ஒரு பிஞ்ச் சீரகம், ஒரு பிஞ்ச் சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். சீரகம் சோம்போட ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிடலாங்க. இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கறிவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்புறமா ஒரு 2 ஸ்பூன் வரைக்கும் டொமேட்டோ சாஸ் உள்ளே சேர்த்துக்கலாங்க. டொமேட்டோ சாஸ் பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பதிலாக ஒரே ஒரு தக்காளியை மட்டும் கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு அரை ஸ்பூன் சுகரும் சேர்த்துக்கோங்க. அண்ட் இது கூடவே நம்ம இப்பி நூடுல்ஸில் இருக்கும் இல்லைங்களா மேஜிக் மசாலா, அதை உள்ளே சேர்த்துடலாம். நான் 2 பேக்கெட் மேஜிக் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மசாலாலேயும் உப்பு காரம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குங்க. நம்ம அதனால் எக்ஸ்ட்ரா உப்பு அண்ட் காரம் இதெல்லாம் சேர்க்கவே வேண்டியது இல்லைங்க. மேஜிக் மசாலா சேர்த்துக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 250 ml தண்ணி சேர்த்துடணுங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நான் நூடுல்ஸ் ஆட் பண்ணுறேன். நான் 2 பார் நூடுல்ஸ் மட்டும் ஆட் பண்ணுறேங்க. நூடுல்ஸ் சேர்த்ததுக்கப்புறமா நான் சைடில் ஒரு 2 எக்கு உடச்சி ஊற்றி எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு பவுலில் வச்சுருக்கேன். அதை இந்த நூடுல்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா உள்ளே ஆட் பண்ண போகிறேங்க. இப்போ நூடுல்ஸ் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நான் சைடில் எடுத்து வச்சுருந்தேன் அந்த 2 எக்கையும் உள்ளே சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு ஒரு லிட் போட்டு கவர் பண்ணி ஸ்டவ் சிம் பண்ணிடணும். சிம் பண்ணிவிட்டு ஒரு லிட் போட்டு கவர் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அதை அப்படியே விட்டுருணுங்க. அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது அந்த எக் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாஃப் ஆயில் லெவலுக்கு குக் ஆகிருக்கணுங்க. அதை நம்ம உடனே மிக்ஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டியால் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடணும். நம்ம வழக்கமாக எக் நூடுல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது கடைசியாக தான் எக்கை உடச்சி ஊற்றிட்டு ஃபுல்லாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த மசாலா பவுடர் மசாலா ஆட் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அதில் இருக்க அந்த உப்பு காரம் எல்லாத்தையும் அந்த எக் அப்சர்வ் பண்ணிடும். டேஸ்ட் பார்த்திங்கன்னா சாப்பிடும்பொழுது கொஞ்சம் சப்புன்னு போயிருங்க. அதனால் அப்படியே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி எக்கை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா எக் சாப்பிடும்பொழுது பைட்டாக நம்ம வாய்க்கு வருங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்க மசாலா எல்லாத்தையும் அந்த எக் அப்சர்வ் பண்ணாமையும் இருக்குங்க. அதுக்காக தான் இந்த டிப். இப்போ நம்மளுக்கு சூப்பரான எக் நூடுல்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. நான் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை மேலே தூவிட்டு ஒரு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிடுறேங்க. இந்த மாதிரியான எக் நூடுல்ஸ் ரெசிபியை நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணியும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கூடவே மிதுஸ் கிச்சன் சேனலுக்கு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸ் எல்லாமே உள்ளே போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ. பை பாய்.